ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி மண் சட்டியில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் சட்டியை ஹீட் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டுங்க. மண் சட்டி ஹீட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஹீட் ஆகிடுச்சின்னா நல்லா குயிக்காக வேலை செஞ்சிடும். இப்போ நான் 1 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. ஏன்னா மண் சட்டி கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1 கிலோவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் போதுங்க. ஏன்னா பின்னாடி நம்ம அரைக்கிற ஜாமான் இருக்குது நமக்கு, தேங்காய் கூட வெங்காயம் தக்காளிலாம். அதனால் இந்த வெங்காயம் நமக்கு போதும். நல்லா பொடியாக நெருக்கி வச்சுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும். இப்போ நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா நீங்கள் கொஞ்சம் வதக்குங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. ஏன்னா தக்காளி போட்டோன்னா ஜூஸ் ஆகிடுச்சுன்னா இது வதங்கிறது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வதங்கிட்டுருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம தக்காளி போடணும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நடுவுலையே போட்டு அதை 2 வதக்குங்க. பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நண்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க. ஓகே, இப்போ அடுத்து தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நண்டை எப்பயுமே க்ளீன் பண்ண உடனே ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடணும். அதனால் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கிறது, இந்த மாதிரி அரிகிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்க வர்றதுக்கு முன்னாடி நண்டை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நண்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே செஞ்சுருங்க. ஏன்னா நண்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் கெட்டுடுன்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓகேங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போடணுங்க. நான் ஒரு 7-8 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் போய்ட்டு தாங்க போடுறேன். மிளகாய், மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுதான் நான் போடுறேன். இதில் கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் போடலாம், இல்லை காஷ்மீர் சில்லி கூட நம்ம போடலாம். என்கிட்ட இப்போ 2 இல்லை, அதனால் நான் போடல. காஷ்மீர் சில்லிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதில் அவ்வளோவா காரம் இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் தாராளமாக போடலாம். இப்போ நான் இல்லாதனால தான் போடலை, எப்பயும் போடுறது தானுங்க நான். பாருங்கள் தேவையான அளவு. அடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆகிக்கிடாதீங்க, ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேணாம், ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து தேங்காய் கலவை போடுறோம், அப்புறம் நண்டு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இழுத்துக்கும், நல்லாவே குழம்பு கெட்டியாகும். அதனால் பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மிளகாய் வெடுப்பெல்லாம் அடங்கணும். 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு என்ன தேங்காவோ வெங்காயம் தக்காளி அரியணும்னு பார்க்கலாங்க. இதை போட்டு இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்கள் தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி, இதை இப்போ இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா இதில் கொஞ்சம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். சும்மா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை
திருவி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் போடுங்க, கண்டிப்பாக தாராளமாக கிரேவிக்கு சரியாக இருக்கும். 1 கிலோவுக்கு போட்டு அதையும் திருவி எடுத்துக்கோங்க. இதோட எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இது கூட வந்து நம்ம சோம்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு இருந்தால் மிளகு போட்டுக்கோங்க, கண்டிப்பாக மிளகு போடணும். போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதெல்லாம் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் வதக்கினா போதும். இதை பாருங்கள் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு வர வேண்டியது தாங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சதுக்கப்புறம் நான் முன்னாடியே 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன் குழம்ப. மிளகாய் விட்டு பாருங்கள், குருமா மாதிரி தாங்க நம்ம குடிச்சிட்டு தேங்காய் ஊற்றணும். இப்போ நான் தேங்காய் அரைச்சியும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கலவையை போட்டு இப்போ அதுதான் நம்ம திறந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்கு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம். நான் தேங்காய் ஊற்றுனது உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா அது வீடியோ ரொம்ப நேரம் போகுதுன்றதுக்காக தான். 10 நிமிஷம் குழம்பு அந்த மிளகாய் பொடி அடங்கினோடனே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் தேங்காய் கொதிச்சா போதுங்க. ஏன்னா நம்ம வதக்கியிருக்கோம், தேங்காய் ரொம்ப கொதிக்கக்கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. நம்ம இப்போ பாருங்கள், நண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நண்டெல்லாம் இப்போ போடும்போது இழுத்துக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுங்க, அப்படியே கொட்டாதீங்க. போட்டு இது நண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தாங்க வேகணும். 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வெந்துடும் நமக்கு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த மாதிரி தெரிகிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உள்ளே தள்ளி விட்ருங்க. விட்டுட்டு நீங்கள் மூடி கூட வைக்கலாம். ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வைக்கலாம். நம்ம சீக்கிரம் குயிக்காகவே வெந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டுட்டு அடுத்து நம்ம இதுக்கு கடைசியாக நம்ம போடும்போது கொஞ்சம் மிளகு பொடி இருந்தால் கூட, நல்லா தூளாக இருந்தால் கூட கடைசியாக ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போட்டு நிறுத்தினீங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பட்டை லவங்கம் இந்த மசால் பொடியெல்லாம் நமக்கு இது தேவையில்லைங்க. அது செஞ்சால் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். நண்டு ஃப்ளேவரோடு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் அப்படியே பாருங்கள், இது உள்ளே விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகிற மாதிரி கொஞ்சம் போடுங்க. பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டு தான் எப்போயுமே லெமன் ஊற்றணும். ஆனால் சட்டினால் என்ன பண்ணுது பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுங்க போதும். சும்மா அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக நமக்கு வரதுக்காக தான். பாருங்கள், இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு அவ்வளோதாங்க. நண்டு குழம்பு, நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். குழம்பானா கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க, கிரேவியாக வேணுனாலும். இப்போ பாருங்கள் இப்படி தானே இருக்குது. இதை பவுலில் நம்ம மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு இந்த நண்டு நல்லா போய் அது உள்ளே சேர்ந்து அந்த கிரேவி இந்த சாந்தெல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்படியே எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி சட்டியோடு இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு குழம்பு அண்டு மீன் வறுவல், சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்கிறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.